Hello everyone, welcome to Developers Life. I am Sena. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஸ்டாக் ரிலேட்டட் வீடியோ போட்டு. ஸோ இப்போ இந்த வாரத்துக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பெஸ்ட் ஸ்டாக்ஸ் ஃபார் அக்டோபர் மந்த், அதாவது அக்டோபர் மந்த்துக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்னொன்று நீங்கள் வந்து நல்லா கவனிக்க வேண்டியது, தீபாவளி அன்னைக்கு முகூர்த் ட்ரேடிங்னு வருது. ஸோ கண்டிப்பாக அக்டோபர் மந்த் ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குன்னு நம்ம நம்பலாம். ஏன்னா முகூர்த் ட்ரேடிங்கில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்டாக்கை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்னு ஒன் பை ஒன்னு பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து பிபிடி எதுவும் ரெடி பண்ணல, ஏன்னா ரொம்ப டைம் எடுக்கிறதுனால இனிமேல் நம்ம எல்லாம் எப்படி டைரெக்டாக லைவாகவே பார்த்துடலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எந்த செக்டார் நான் வந்து பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் பார்க்க போகிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட எப்போலேருந்து மார்ச் மாதத்துலேருந்து இறங்க ஆரம்பிச்சது, நல்லா அடி ஆயிடுச்சு நிஃப்டி ஐடி பார்த்திங்கன்னா. ஸோ இப்போ என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, ஸோ இவ்வளோ தூரம் செல் ஆஃப் நடந்ததுனால கண்டிப்பாக வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இதில் வந்து வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து ஐடி செக்டரை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் தெரியும் பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட 2026,000 ஒரு சப்போர்ட் தெரிஞ்சிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1 2 3 4. ஸோ இந்த இடத்துல வந்து சப்போர்ட் கொடுத்துட்டு ஸோ கொஞ்சம் ஒரு அப் ட்ரெண்ட் ஆகும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு நீங்கள் எப்பயுமே ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆன் செக்டர்ஸ் தான் நீங்கள் வந்து போகணும். ஃபஸ்ட்டு வந்து ஐடி செக்டர், இல்லாட்டி எஃப்எம்ஜி சிஜி, இல்லாட்டி பேங்க்கு, நிஃப்டி 50. ஸோ இந்த மாதிரி செக்டர்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு அதில் எது பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாக்ஸ் அப்படின்றத ஃபில்டர் பண்ணணும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இது லைவாக காட்டுறேன். இப்போ நிஃப்டி ஐடி நம்ம வந்து சூஸ் பண்ணியாச்சு. ஏன்னா இது செல் ஆஃப் ரொம்ப அதிகமாக நடந்தனால இதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நிஃப்டி ஐடியை. ஸோ ஒன்ஸ் நீங்கள் நிஃப்டி ஐடின்றதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண உடனே அதில் எது பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாக்ஸ் எப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதை தான் வந்து இந்த அக்டோபர் மந்த்துக்கு நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ கூகுளில் போயிட்டு என்எஸ்சி இந்தியா அப்படின்றத டைப் பண்ணுங்கள். ஸோ பண்ணோன்னே உங்களுக்கு இந்த முதல் சைட்டே வந்துடும், nscindia.comனு வந்துடும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் மற்ற சைட்டுக்கு போகணுன்னு தேவையே இல்லை, இந்த என்எஸ்சி இந்தியா சைட்டே போதும். அதிலே உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த என்எஸ்சி இந்தியாவில் போயிட்டு மார்க்கெட் டேட்டான்ற மெனு கீழே போயிட்டு இண்டிசஸ் அப்படின்ட்டு பாருங்கள், இந்த இதை செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதை செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் இது வந்துடும், என்னென்ன இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்றத வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஒரு நிமிஷம் நான் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், நிஃப்டி 50, நிஃப்டி 100, நிஃப்டி 200 எப்படின்னு இருக்குது. நீங்கள் எதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் டேட்டாக்குள்ளே போகணும். மறுபடியும் சொல்கிறேன், அதில் வந்து இண்டிசஸ்ன்னு இருக்குது, அதை செலக்ட் பண்ணணும். இண்டெக்ஸஸ்ன்னு இருக்குது, அதை செலக்ட் பண்ணணும். அதில் வந்தோடனே அதில் லிஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸஸ் கீழே காட்டும். நம்ம வந்து டைரெக்டாக ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சொல்கிறேன், நிஃப்டி 50 நான் சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டு உங்களுக்கு காட்டும். ஸோ ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். கேட்டகரி 1 அப்படின்னு இருக்கா, இதில் வந்து ட்ராப் டவுன் நம்ம நிஃப்டி 50 சூஸ் பண்ணனால இதுக்கு செலக்டடு காமிக்குது. ஓகே, நம்ம இதில் என்ன பண்ணணும், ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ இதிலே பாருங்கள், அவங்க நிறையா கொடுத்துருப்பாங்க. இது வந்து நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். செக்டர் வைஸ் பார்க்கணுன்னா நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், செக்டரல் இண்டிசஸ் அப்படின்ற இண்டெக்ஸஸ் இருக்கா, ஆட்டோ, பேங்க், எனர்ஜி, ஃபினான்சியல், ஐடி, மீடியா, இந்த மாதிரி இருக்குது. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீமேட்டிக் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதெல்லாம் நான் லேட்டராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்ட்ராட்டஜி, ஸோ எஃப்என்டோ, இது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நம்ம வந்து நிஃப்டி ஐடியை சூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த செக்டர் தான் நம்ம இப்போதைக்கு சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ செலக்ட் பண்ணோன்னே நிஃப்டி ஐடி கீழே என்னென்ன செக்டார் இருக்குது, என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்றதை காமிக்கும். ஓகேங்களா? நீங்கள் இதில் போய் என்ன பண்ணணும், வால்யூம் அதிகமாக உள்ள ஸ்டாக்ஸை வந்து ஆர்டர் பை கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஆர்டர் பை கொடுத்தோன்னே வால்யூம் டிசெண்டிங் ஆர்டரில் கொடுங்க. பாருங்கள், வால்யூம் ஆர்டர் பை கொடுத்தோன்னே பாருங்கள், இதில் உங்களுக்கே தெரிஞ்சிடும் என்னென்ன ஸ்டாக் வந்து இப்போ வந்து எல்லாரையும் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது லுக்கிங் ஃபார் பெஸ்ட் ஸ்டாக்ஸ்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆர்டர் பையில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் என்னென்ன இருக்குது. இன்ஃபோசிஸ் இருக்குது, விப்ரோ இருக்குது, டெக் மஹிந்திரா இருக்குது, ஹெச்சிஎல் டெக்னாலஜி இருக்குது, டிசிஎஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். இதில் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து எஸ்ஐபி மெத்தடில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதை தவிர்த்து நீங்கள் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது
இருக்குது ஐடி இண்டெக்ஸஸ் கீழே. ஸோ நீங்கள் அதையும் போய் நீங்கள் வந்து பை பண்ணலாம். ஏன்னா இப்போதைக்கு எல்லாமே ஐடி இண்டெக்ஸ் ஐடி ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து கரெக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அந்த ஸ்டாக்ஸை நீங்கள் போய் அனலைஸ் பண்ணி வாங்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்குறது 1 by 1 பார்க்கலாம். என்னோட ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா இன்ஃபி, விப்ரோ, டெக் மஹிந்திரா, டிசிஎஸ் இது 3 நான் வந்து என்னோடய ரேடாரில் வச்சுருக்கேன். ஏன்னா இது எல்லாமே ரிசல்ட் வருது. டிசிஎஸ் அக்டோபர் 10 ரிசல்ட் வருது. கண்டிப்பாக ஒரு அப் ட்ரெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இன்ஃபோசிஸ் ரிசல்ட் வருது, விப்ரோ வருது. ஸோ எல்லாமே பேஸ்ட் ஆன் டிசிஎஸ் ரிசல்ட்டை வச்சு இது வந்து நல்ல அப் ட்ரெண்ட் கொடுக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் எல்லோரும் இன்ஃபோசிஸ் போயிட்டு ஒரு 20 ஸ்டாக் இல்லை 30 ஸ்டாக் வாங்கி வைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ லாங் டைம் நீங்கள் எதுவும் போகணுன்னு நினச்சிங்கன்னா, அதாவது 4 மாதம் 5 மாதம் ஹோல்டில் போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு எஸ்ஐபி மெத்தடில் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம விப்ரோ பார்ப்போம், அதுக்கடுத்து இன்ஃபோசிஸ் பார்ப்போம். இங்கே பாருங்கள், விப்ரோ வீக்லியில் பாருங்கள் கிட்டத்தட்ட 700 ரேஞ்சில் இருந்தது. எங்கே வந்திருக்கு பாருங்கள், 394 ருபீஸ்க்கு வந்துருச்சு. எவ்வளோ பெரிய டவுன் கொடுத்துருக்கு பாருங்கள். நீங்கள் லாங் டேர்மில் ஹோல்டில் போட்டிங்கன்னா, இதுதான் நான் எப்போயுமே சொல்கிறது, லாங் டேர்ம் வந்து நான் வந்து எப்போயுமே ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டேன். ஸ்விங் ட்ரேடிங் தான் நான் எப்போயுமே ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன். நீங்கள் லாங் டேர்ம் போனீங்கன்னா இது ரொம்ப நீங்கள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் 700 போய் எஸ்ஐபியில் வாங்கியிருந்தீங்கன்னா மறுபடியும் இறங்கியிருக்கும், இங்கேயும் போய் வாங்கி அதுக்கு பதில் நீங்கள் இங்கே இருக்கும் போல் விற்றுட்டு இருந்து ஒரு க்ரீன் டவுன் ட்ரெண்ட் காமிக்கும் போல் நீங்கள் விற்றுருந்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. இந்த மாதிரி சிம்பிள் வந்து டவுன் ஆக போகுது அப் ட்ரெண்டில் அப்படின்னு, டோஜி சிம்பிள் இது பேர் வந்து, ஓகேங்களா. இந்த மாதிரி அப் ட்ரெண்டில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக டவுன் ஆக போகுது அப்படின்றத நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், டோஜி சிம்பிள் ஹேமர் பேட்டர்ன் வந்திருக்கு. ஸோ டவுன் ட்ரெண்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ பாருங்கள், அதே இது இறங்கிட்டு வரும் போல் டோஜி சிம்பிள் வந்துச்சுன்னா ஒரு அப் ட்ரெண்ட் கொடுக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதை தான் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கணும் 380. இந்த இடத்துல பாருங்கள், விப்ரோ வந்து பாருங்கள் ஒரு வீக்லியில் வந்து டோஜி சிம்பிள் ஃபார்ம் ஆகிருக்கனால கண்டிப்பாக இது ஒரு அப் ட்ரெண்ட் கொடுக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னொன்று என்னோட இது பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி எனக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதனால் நான் யோசிக்கிறேன் இது வந்து லாங் டேர்ம் போடலாமா வேணாமான்னு. இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், இப்படி தான் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து ஃபார்ம் ஆகும் எப்பயுமே. பட் நம்ம வந்து இப்போ ஆல்ரெடி நல்லா செல் ஆஃப் நடந்தனால இது வந்து கொஞ்சம் ஏறுன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் அப்படி இன்கேஸ் வாங்குறா இருந்தால், விப்ரோ வாங்குறா இருந்தால் என்னோட ரேஞ்ச் பை என்ட்ரி பார்த்தீங்கன்னா இது ஒரு 400 ரூபாய்க்கு மேலே வாங்குங்க. கரெக்டாக 400 ரூபாய்க்கு மேலே வாங்குங்க. ஒரு 420 ரூபா இல்லை 450 ரூபா வரை நீங்கள் வெயிட் பண்ணலாம். இதுக்கு மேலே வாங்க, நான் அந்த இதை மாற்றிக்கிறேன், உங்களுக்கு புரியும். அப்போ தான் 400க்கு மேலே வாங்குங்க. இதை டெலீட் பண்ணிக்கிறேன், இல்லாட்டி ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க. 1 மினிட் கர்சரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன், இதை வந்து வேணாம், டெலீட் பண்ணிடுவோம். ஓகே, 400 ரூபாய்க்கு மேலே வாங்குங்க. 420 ரூபா ஃபஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. அதை விட்டுக்கிங்கன்னா 440 ரூபா வச்சுங்க. என்னடா வெறும் 20 ரூபா தான் கொடுக்குறான் அப்படின்னு நினச்சிங்கன்னா, விப்ரோவில் எப்பயுமே அப்படி தாங்க ஏறும். ரொம்ப அதிகமான இது காட்டாது உங்களுக்கு விப்ரோ, அதனால் சொல்ல வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. விப்ரோ எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக தான் ஏறும், ரொம்ப சடனாலாம் இன்ஃபோசிஸ் மாதிரிலாம் ஏறாது. ஸோ 400 பை அபவ் 400, டார்கெட் 420, 450 இதுதான் என்னோடய ரேஞ்சு டார்கெட். ஓகேங்களா, ஃபைன். அதுக்கடுத்து இன்ஃபோசிஸ் பார்ப்போம், இன்ஃபி பார்ப்போம். அது எப்படி உங்களுக்கு வாங்குகிற நிலைமையில் இருக்கா அப்படின்றத நம்ம 1 by 1 பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ இது பாருங்கள், எங்கேருந்து கிட்டத்தட்ட 2000 ரேஞ்சில் இருந்தது, நல்ல டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ கேப் டவுன்லாம் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ அப்போ சரியான அடி விழுந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் எங்கே வரையும் வந்திருக்கு பாருங்கள், 1300 வரையும் வந்திருக்கு. ஓகேங்களா. இப்போ வந்துட்டு ஒரு யூடர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு வீக்லியில் செக் பண்ணுறோம். ஏன்னா இன்றைக்கி எப்பயுமே ஒரு வார முடிவில் செக் பண்ணிங்க. வீக்லி சார்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியரான இது கொடுக்கும். ஸோ இதுவும் பாருங்கள், ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல இன்வெஸ்ட் ஹேமர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. பட் கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வேணும். ஸோ இதுவும் ஒரு அளவு சப்போர்ட் கொடுத்துட்டு ஏறுற மாதிரி வந்திருக்கு. 1 மினிட் நம்ம வந்து டே வைஸில் பார்த்து பை அபோவ் எவ்வளோன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ பை அபோவ் 1420க்கு மேலே வாங்குங்க. டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 1480 இல்லாட்டி 1500 அந்த ரேஞ்சுக்கு மேலே வரும். ஸோ உங்களுக்கு இங்கேயே காமிச்சிடுறேன், 420க்கு மேலே வாங்கணும். இதுதான் அடுத்த டார்கெட், 1500 அந்த ரேஞ்சு தான் அடுத்த டார்கெட். ஓகேங்க, இந்த ரேஞ்சுக்குள்ளே வரும் பேஸ்ட் ஆன் இன்ஃபோசிஸ் ரிசல்ட்.
பாருங்கள் 13th அக்டோபர் இன்ஃபோசிஸ் ரிசல்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ரிசல்ட் நல்லது கொடுத்தாங்கன்னா நீங்கள் 1600 ரேஞ்ச் கூட போகும். என்னை கேட்டிங்கன்னா நீங்கள் 1600 ரெடியாக இருந்துக்கணும், செல் ஆஃப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துருக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் ஸ்லைட்லி கரெக்ஷன்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் இங்கே 1420 மேலே வாங்க, ஒரு 100 ரூபாய் ஏறிடுச்சுன்னா நீங்கள் ரெடியாக ஆகிக்குங்க செல் ஆஃப் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. அடுத்து வேறு என்ன ஸ்டாக்ஸ் பார்த்தோம் நம்ம? இன்ஃபோசிஸ், விப்ரோ அண்ட் வேறு என்ன இருக்குது? டெக் மஹிந்திரா இருக்குது, HCL டெக் இருக்குது, TCS இருக்குது. ஓகேங்களா. அடுத்து என்னோட சாய்ஸ் என்னென்னா டிசிஎஸ். ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட் வரனால சீக்கிரமான நம்மளுக்கு தெரிஞ்சிடும், இதோட அப் ட்ரெண்டை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ஏற்கனவே நான் அனலைஸ் பண்ணியிருந்தேன், நான் வீக்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வீக்லியில் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கு. ஸோ ஏற்கனவே ப்ரீவியஸ் லோவாக தான் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ப்ரீவியஸ் லோ இது, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் லோ எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான், ஒரு 2800 ரேஞ்சில் தான் ப்ரீவியஸ் சப்போர்ட் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஃபார்ம் ஆகிட்டு மறுபடியும் ஒரு யூட்டன் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரிசல்ட் வேறு வரனால நம்ம எதிர்பார்க்கலாம். நான் டே வைஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு புரியும் என்னைக்கு ரிசல்ட் வந்து 11ஆம் தேதி வருது. ஸோ இது வந்து ரிசல்ட் வரனால இது ஒரு அப் ட்ரெண்ட் கொடுக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் வாங்குறா இருந்தால் 3030க்கு மேலே வாங்க, 3330க்கு மேலே வாங்கினீங்கன்னா ஒரு 100 ரூபாய் அப் ட்ரெண்டாக வச்சுங்க, 100 rupees, 3100 அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கணும் இன்ஃபோசிஸ். ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னோட டார்கெட். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்? டெக்காம் பார்த்தோமா, டெக் மஹிந்திரா பார்த்துருவோம். டெக் மஹிந்திரா இருக்கா? ஓகே ஃபைன், டெக் மஹிந்திரா. ஸோ இதுவும் அதே மாதிரி யூட்டர்ன் கொடுக்க வருது. ஸோ என்னோட பை ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1020 ரூபாய்க்கு மேலே வாங்க. டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 1080 ரூபா வரையும் தான் என்னோடய டார்கெட். ரொம்பலாம் அதிகமாகலாம் வைக்கல, 20 ரூபாய்க்கு மேலே வாங்க, 1080 ரூபா டார்கெட் டெக் மஹிந்திரா. வேறு என்ன இருக்குது? நம்ம டெக் மஹிந்திரா HCL பார்ப்போம், இதுதான் முக்கியமானது. HCL டெக்னாலஜிஸ் பார்த்துருவோம் அதையும். ஸோ இதுவும் பாருங்கள் நல்ல அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ வீக்லியில் பார்த்தா காமிச்சிருக்குமே, ஒரு நாள் அப் ட்ரெண்ட்லேருந்தால் வீக்லி நல்ல சிக்னல் கொடுத்துருக்குமே. ஓகே, இந்த பாருங்கள் டோஜி விழுந்துட்டு ஓரளவு நல்ல சிக்னல் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வாங்குறா இருந்தால் 950க்கு மேலே போனால் தான் வாங்கணும், அதுக்கு இடையில வாங்கிடாதீங்க. ஓகேங்களா. நம்ம பார்த்துருவோம் இப்போவே 950க்கு மேலே போகணும். 950 எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? ஸோ 950 இந்த ரேஞ்சுக்கு மேலே போகணும். ஓகேங்களா. ஏன்னா இது இங்கே இடத்துல ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. ஸோ அதனால நான் 950 கொடுத்துருக்கேன். 950க்கு மேலே போணுச்சுன்னா அடுத்த டார்கெட் ஒரு 980 இல்லாட்டி 1000 rupees என்னோட டார்கெட். கண்டிப்பாக 1000 rupees அதுக்கு மேலே நீங்கள் செல் ஆஃப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கணும். ஏன்னா பேஸ்ட் ஆன் ரிசல்ட் தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா. என்றைக்கு ரிசல்ட் வருது? 17 அக்டோபர். ஸோ HCLல நீங்கள் ஸ்லோவாக வாங்க ஆரம்பிச்சிருந்துச்சு. இவ்வளோ தாங்க ஐடி ஸ்டாக்ஸ். இதுக்கு மேலே நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது, ஐடி ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா. அதில் முக்கியமானது வந்து கோஃபோர்ஸ் ஒன்று, மைண்ட்ரி இன்னொன்று. மைண்ட்ரி ஸ்டாக்ஸ்லாம் அது வந்து என்ன சொல்கிறது, டெய்லி இன்ட்ராடேக்கு பெஸ்ட்டு ஸ்டாக்ஸ்னு சொல்லுவேன் நான் மைண்ட்ரி பார்த்தீங்கன்னா. ஸோ அது மாதிரி நிறைய ஐடி ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் இருக்குது. இதுதான் வந்து நிஃப்டி ஐடி. ஸோ ஓகேங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்போயுமே இன்வெஸ்ட்மெண்ட் போனீங்கன்னா ஒரு பேஸ்டாக நல்ல தரமான ஸ்டாக்ஸ் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா. ஸ்விங் ட்ரேடிங் ஓகே, ஓரளவு ஸ்மால் கேப்பில் இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் கூட நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தூரம் உங்களுக்கு பார்த்தது புரிஞ்சிருக்கும், எப்படி நம்ம ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணோம், எதனால் இந்த ஸ்டாக்கை வந்து செலெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத. ஏன்னா நிஃப்டி கரெக்ஷன்ஸ் ஓவராக நடந்ததுனால கண்டிப்பாக பையர்ஸ் உள்ளே வருவாங்க. ஸோ ஒரு விதமான யூ டர்ன் கொடுக்கும் அப்படின்றதுனால தான் நிஃப்டி ஐடியை செலக்ட் பண்ணோம். இது தவிர்த்து இன்னொரு ஸ்டாக்ஸ் நான் பார்த்துக்கிட்டு வந்ததில் வந்து சன் ஃபார்மா பார்த்துருந்தேன். சன் ஃபார்மா ரொம்ப நாள் ஆச்சு, அது நான் என்னோடய ரேடாரில் வச்சுருந்தேன். சன் ஃபார்மா பார்க்குற இருக்கா என்னன்னு. ஸோ சன் ஃபார்மா பிஎஸ்சியில் என்எஸ்சிக்கானா எஸ்யூஎன் கரெக்டாக போட்டிருக்கேன்னா ஓகே, சன் ஃபார்மா தான் இருக்குது. ஸோ இதை பாருங்கள், ஒரு டே வைஸில் ஃபஸ்ட்டு நான் வீக்லி கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். சன் ஃபார்மா என்னோடய ரேடாரில் இருந்துச்சு, ஸோ அதனால் காட்டுறேன். இங்கே பாருங்கள் 1 2 3 தேர்ட் டைம் பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது சன் ஃபார்மா. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கலாம். 1 2 3 நல்லா ஆகும் வச்சுங்க. தேர்ட் டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது சன் ஃபார்மா. 950க்கு மேலே போனால் வாங்க. இந்த பாருங்கள் 967. என்ன கேட்டிங்கன்னா 960க்கு மேலே போனால் வாங்க. கண்டிப்பாக ஒரு 1000 rupees தொடும் சன் ஃபார்மா, நல்லா மறந்துடாதீங்க. ஸோ இதை டே வைஸாக நான் கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். 1 2 3 தேர்ட் டைம் இது வந்து பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ சன் ஃபார்மா நீங்கள் வந்து தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். அண்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் ரிசல்ட் வருது.
ஸோ அக்டோபர் மாதத்துலேருந்து வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா ரிசல்ட்டுக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும் சன் ஃபார்மா. ஓகேங்களா, 950 ருபீஸ் ரேஞ்சில் இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி போடுங்க சன் ஃபார்மா. இது நான் ரொம்ப பார்த்தேன், என்னோடய ரேடார் இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது வந்து நிஃப்டி பேங்க் பார்ப்போம். ஏன்னா 1000 ரூபா ஏறினோன்னே எல்லோரும் போய் என்ட்ரி 1000 பாயிண்ட்ஸ் வந்தோடனே என்ட்ரி எடுத்துடாதீங்க. நிஃப்டி பேங்க்லாம் நம்ப முடியாது. ரெப்போ ரேட் வந்து ஏற்றிருக்காங்க, இருந்தாலும் நிஃப்டி ஏறினனால ஏன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ நாள் செல் ஆஃப் நடந்தனால தான் நிஃப்டி திடீர்னு ஏறினுச்சு. ஸோ சொல்ல முடியாது, மறுபடியும் ஒரு டவுன் ட்ரெண்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் வந்து 1 ஹவரில் போட்டு பார்க்குறேன். இன்ட்ராடேக்கு நான் எப்பயுமே இதுதான் ஃபாலோ பண்ணுவேன். 1 ஹவரில் போட்டு எதுவும் ஹையை தொட்டிருக்கா அப்படின்னு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த லெவல் ஹையை தொட்டுற மாதிரி இருக்குது. ஸோ மறுபடியும் இங்கே வந்துட்டு இறங்கிட்டு ஏறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம வந்து 1 டேலையும் செக் பண்ணிடுவோம் எப்படி இருக்குது நிஃப்டி. 1 டேயில் நல்ல அப் ட்ரெண்ட் காமிச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், சொல்ல முடியாது. நிஃப்டி பேங்க்லாம் நீங்கள் இப்போதைக்கு அதில் எதையும் இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாதீங்க நிஃப்டி பேங்கிங் செக்டாரில். என்னை கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து நிஃப்டி 50 பாருங்கள், அதுவும் நல்ல அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ அதை நம்ப முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா, வேறு என்ன ஸ்டாக்ஸ் நான் பார்த்தேன்? டிசிஎஸ் பார்த்தாச்சு. ஏன்னா ஐடி ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் தான் நான் வந்து ரேடாரில் வச்சுருக்கேன், அதிகமான இது கொடுக்கணும். ஸோ அதுக்கடுத்து வேறு என்ன இதுன்னா டைட்டன் கம்பெனிஸ், இதுவும் ரிசல்ட் வரனால நம்ம வந்து இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. வேறு ஒன்றும் நம்ம சொல்கிற மாதிரி இல்லை. இப்போ எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ்லாம் நியூஸ் வந்துடுச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து நல்லா 1300 ரேஞ்சை தொட்டனால கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நிறையா நியூஸ் வந்திருக்கு. எஸ்பிஐ லைஃப்பில் உங்களுக்கு ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா ரெடியாக வெயிட் பண்ணுங்கள். ஒரு 1200 தொடுன்னு நினைக்கிறேன். இந்த கேப் வந்து இன்னும் ஃபில் ஆகலை. ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, கேப் அப் கேப் ஃபில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. கண்டிப்பாக இங்கே வரையும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, இது தவிர்த்து நான் ஹோல்டிங்கில் போட்டிருக்குது என்ன போட்டிருக்குன்னா சுவிட்சர்லாந்து போட்டிருக்கேன் ரொம்ப நாளாக. சுவிட்சர்லாந்து பாருங்கள், உங்களுக்கு எத்தனை சொல்கிறது, கிட்டத்தட்ட 11 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ ஆவரேஜ் பண்ணி 10 ரூபாய்க்கு வந்துட்டேன் சுவிட்சர்லாந்து. ஸோ அதையும் நான் ஹோல்டில் போட்டிருக்கேன். ஏன்னா திடீர்னு ஒரு நியூஸ் வந்துச்சு, அதான் ஏதோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு சுவிட்சர்லாந்துக்கு அப்படின்னு. அதை கேட்டோன்னே சர்ன்னு ஏற ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா, ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி தான் வாங்க. நான் எஸ்ஐபியில் தான் வாங்கினேன். வெறும் 1000 ருபீஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பெர் மந்த் சுவிட்சர்லாந்து. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி போட்டேன். ஜேபி பவர் நான் வந்து நல்ல ரேஞ்சுக்கு போனோடனே விற்றுட்டேன். கரெக்டாக இங்கே வந்துச்சு 9 ரூபாய்க்கு வந்துச்சு, விற்றுட்டேன். மறுபடியும் நான் ஒரு 6 ரூபாய்க்கு வந்தோடனே மறுபடியும் ஒரு 1000 ஷேர்ஸ் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி 6 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஜேபி பவர். ஓகே, இது ரெண்டும் நான் பெனி ஸ்டாக்ஸில் நான் ஹோல்டில் போட்டிருக்கேன். மற்ற எதுவும் நான் இப்போதைக்கு வாங்கலை, எதுவும் எனக்கு வந்து தெரியல. நிறைய பேர் ஜொமேட்டோ வாங்கலாம் அப்படின்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறும். ஸோ நீங்கள் வாங்கி கூட போடலாம். அதுக்கடுத்து நான் அதிகமாக எதிர்பார்க்குறது ரேணுவாஸோட பிரேக் அவுட் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். 63 ரூபாய்க்கு மேலே பிரேக் அவுட் போய் 65 ரூபா வரும் அப்படின்றத எதிர்பார்க்குறேன். ஏன்னா இதுவும் நியூஸ் வந்திருக்கு, ரேணுவா சுகர்ஸ். இதையும் நான் ஹோல்டில் போட்டிருக்கேன். பார்ப்போம், பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஓகே ஃபைன். இன்றைக்கி உங்களுக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து இந்த மாதத்துக்கு ஏறப்போகுது அப்படின்றத உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருப்பேன். இது மாதிரி ஒரு நல்ல ஸ்டாக்ஸ் நான் என்னோடய ரேடாரில் இருந்த ஸ்டாக்ஸ் ஏதாவது ஒரு அப் ட்ரெண்ட் காமிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ, பாய் பாய்.